அது ஆத்த ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன கிராமம். மலைகளுக்கு நடுவுல அழகா இருக்கிற அந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்க எல்லாருமே அந்த ஆத்துல மீன் பிடிச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல நிறைய பேர் இரா வளர்ப்பும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்பவும் போலவே காலையில அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே அந்த ஆத்துக்கிட்ட வந்துட்டாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு வலைகளை அவங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு அங்க பக்கத்துலயே ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பாட்டி வெளியில வந்தாங்க. அந்த பாட்டியோட வீடு ஆத்துக்கு பக்கத்திலேயே இருந்துச்சு. அந்த பாட்டியோட பேர் என்னன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் அவங்கள பாட்டின்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க. எல்லாரும் பேசுற சத்தத்தை கேட்டு ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு பாட்டி அங்க வந்தாங்க. அப்பதான் அங்க இருந்த ராஜண்ணா அவங்க பேசுற சத்தத்தை கேட்டு தூங்க முடியாம வந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சான். மன்னிச்சிடு பாட்டி, நாங்க சத்தம் போட்டு உன்னை தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டோம் போலயே. அதுக்கு பாட்டி பதில் சொல்றதுக்கு முன்னாடியே பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த ரத்னம் கொஞ்சம் கோவமா இப்படி சொன்னா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாம வரதுக்கு முன்னாடியே இந்த பாட்டி எழுந்திருச்சிருப்பாங்க, நீ சும்மா வாயை மூடு. அப்ப ராஜண்ணா பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த லிங்காவை பார்த்து, இப்பதான் பாட்டிய முத தடவை பாக்குறல்ல, பாட்டிய பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஆத்தங்கரையோரமா இருக்கிற புத்திசாலி பாட்டி தானே? ஆ, இந்த பாட்டி தான் அந்த பாட்டி. சரி, வேலையை முடிச்சுக்கிட்டு சீக்கிரம் போகலாம் வா அப்படின்னு எல்லாரும் வலையை எடுத்துக்கிட்டு ஆத்துக்குள்ள போனாங்க. மீன் பிடிச்சிட்டு எல்லாரும் கரைக்கு வரும்போது பாட்டி ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு நொண்டிக்கிட்டு அவங்க பக்கத்துல வந்தாங்க. தம்பி, ஒரே ஒரு மீன் கொடுப்பா. வந்துட்டியா? என்னடா இன்னும் வரலையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள வந்துட்ட. என்னை பத்தி தான் தெரியல ரத்தம் உனக்கு. மீன் இல்லைனா எனக்கு சாப்பாடு இறங்காது. ஏன் தெரியாது? என் வியாபாரம் பாதி நஷ்டமாவதுக்கு நீதான காரணமே. வேணும்னு பண்ணலையேம்மா. மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி போச்சு. இப்போ மீன் இல்லைனா சாப்பாடே இறங்குறது இல்ல. இல்ல பாட்டி, இன்னைக்கு வலையில நிறைய மீனெல்லாம் ஒண்ணு மாட்டல, மீன் கொடுக்க முடியாது அப்படின்னு மீனை கொடுக்காம ரத்னம் அங்கிருந்து போயிட்டா. பாட்டி அவளை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ரத்னத்துக்கும் பாட்டிக்கு நடந்த சண்டை ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரத்னம் தினமும் பாட்டிக்கு ஒரு மீனை கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பாட்டி ஒரு நாள் ரத்னம் பிடிச்சி வச்சிருந்த வலையில இருக்கிற மீனுங்கள்ல நிறைய மீனை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அத அங்க நின்று பாத்துக்கிட்டு இருந்த சில பேர் ரத்னத்துக்கிட்ட போய் சொன்ன உடனே ரத்ன பாட்டிய கேள்வி கேட்டா. ஏன் பாட்டி, நான் தான் தினமும் ஒரு மீன் கொடுக்கறல, அப்படியே இன்னைக்கு இப்படி பண்ண? ஒரு மீன் ஒரு நாளைக்கு பத்த மாட்டேங்குதே, அதனாலதான் ஒரு 4 மீனை எடுத்துக்கிட்டு வந்தேன். நான் வியாபாரம் செய்ய வேணாமா பாட்டி? நான் வியாபாரம் பண்ணதானே என் குடும்பத்தை நான் பாத்துக்க முடியும். அப்படி ரத்னம் நிக்க வச்சு குற்றவாளி மாதிரி பாட்டிய கேள்வி கேட்கறது பாட்டிக்கு பிடிக்கல. அவங்களுக்கு கொஞ்சம் வெக்கமாவும் இருந்துச்சு. ஆனாலும் மீன் சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க அடிமையானது